அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ஹட்சன் கட் கிரியாஸ். இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், தி லைன் ஆஃப் கல்ச்சர், தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கோ பிரசன்டட் பை விருக்ஷா கார்டன் சிவகங்கை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையவர். இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, சிக்கனத்தின் சிகரமாக இருக்கும் கணவன்மார்கள் விசஸ் சிக்கி தவிக்கும் மனைவிமார்கள். நிறைய நேரங்களில் நம்முடைய கல்ச்சர்லேயே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் நாள் ஆக ஆக காலங்கள் போக போக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப இயல்பாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பார்ட்னராக 2 பேர் இருக்கும்போது இந்த ஸ்பெண்டிங், காசு செலவு பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய கருத்து வேறுபாடு. இதுக்கு செலவு பண்ணுமா, இதுக்கு செலவு பண்ணக்கூடாதா, இவ்வளோ சிக்கனம் தேவையா அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்க பார்க்க முடியுது. ஸோ இது சார்ந்தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். என்னோட கணவர் சிக்கனவங்க பேரில் இதெல்லாம் பண்ணுறது செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து நான் டெய்லி மார்னிங் ரைடு போவேன். இப்போ தான் நான் வண்டி பழகியிருக்கேன். ஸோ ரைடு நான் இவரை வச்சு பின்னாடி வச்சு ஓட்டிகிட்டு போவேன். அப்போ எல்லா நேரமும் எனக்கு பாக்கெட்டில் மொபைல் வைக்க முடியாது. இவர்கிட்ட கொடுத்தா 1008 நூலாயிரம் பேசுவார். ஒரு ஸ்டாண்டும் வாங்கி தர மாட்டார். சரிங்களா, நான் என்ன பண்ணேன், ஒரு மொபைல் பவுச்சு 100 ரூபா தான், ஜஸ்ட் 100 ரூபா தான். அதை நான் கேட்டேன். ஆக்சுவலாக அதே டைம் தான் அந்த வெளியில் போனோம் பார்த்தீங்களா, அந்த நாள் தான், அந்த ஈவினிங் தான் போகிறோம். பானிபூரி தின்னானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 3 பேர் சேர்ந்து பண்ணானுங்க. நானும் சாப்பிட்ட பானிபூரி 20 ரூபா தான். அதெல்லாம் முடிஞ்சு. அங்கிள் இந்த பவுச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்குறாங்கன்னுட்டு, வரையா முதல்ல நேரமாச்சுன்னாரு. வீட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு நேரமாகுது? சரி ஓகே, அப்படியே நேரமாகுது. அந்த அங்கிள் எடுத்து தர கேப்குள்ளே நான் அந்த பவுச்சை பார்த்துட்டு இருந்தேன். நீ அதையெல்லாம் வாங்குற ஐடியாலாம் வச்சுக்காத அப்படின்னாரு. 100 ரூபா தான் சொன்னார் அவர். சரி ஓகே, தரமாட்டேன்ட்டாங்க. அதே ட்ரிப் அப்படியே முடிஞ்சு எண்ட் ஆகும்போது மறுபடியும் பானிபூரி கடைக்கு போய் அவள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கினார் சார். 140 ருபீஸ் சார். சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் விசிறி அடிக்கிறார். 140 ரூபா பொருளை 100 ரூபா பவுச்சு எவ்வளோ நாளைக்கு வரும் அது எனக்கு? சரிங்களா, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டிரைவிங்கில் மொபைலில் நான் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம். என்னுடைய பர்சனல் பர்பஸ் அது. அது உனக்கு அது என்னன்னே தெரியல. நான் யூஸ் பேச்சுவாக்கில் அப்பப்போ புருஷனை வாடா போடலாம் சொல்லுவீங்களா? அப்பப்போ நடுநடுல வந்து அது ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் சார், விட்டுருங்க. என்ன உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குங்க, வாங்காம போங்க. எனக்கு 100 ரூபா பவுச் வாங்கி எனக்கு பவுச்சே வாங்கி கொடுக்கல, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் யார் சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சி நீ கேட்குற? நீ வீட்டில் தானே இருக்கிறேன்னு வரு. நான் வீட்டில் வேலை செய்கிறேன்ல, சம்பளமாக கொடுக்குறாரு. என்னமோ நம்ம எடுத்து டாபிக் தாண்டி வேற வேற டாபிக்லாம் வரும் போலயே. நீங்க பதில் சொல்லலாம், விட்டுருங்க. வீட்டில் ஏதாவது போய் பேசுவீங்களா? கண்டிப்பா எல்லாத்தையுமே அவங்களே பேசிட்டாங்க, நீங்க தான் பேசுவீங்களான்னு தெரியல. இல்ல, அவங்க பேச நீங்க இந்த பக்கம் திரும்பல, அதனால நான் பேசல. நீங்க திரும்பி இருந்தீங்கன்னா நான் பேசி இருப்பேன். திரும்பறது கேப்பே குடிக்கல. டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ண மாதிரி இருந்த மாதிரி கட 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 ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிட்டாங்க. நிறைய இருக்குது, நீங்க என்னை வெச்சே ஒரு எபிசோட் ஓட்டலாம். அவங்க முதல்ல வந்து ஒரு ஹேண்ட் பேக்னு கேட்டாங்க. பேக் ஓகே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் இன்னொரு பேக் வேணும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு அப்படின்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ போனதுக்கப்புறம் அது சொல்கிறாங்க மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் பவுச் வேணுங்கிறாங்க. அப்போ இத்தனை பேக்கில் என்னத்தை வைப்ப? எத்தனை பேக் வாங்குவீங்க? ஒரு பேக்கில் வாங்கி 5 ஐட்டத்தை வைக்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வாங்க வைக்கணுமா? சொல்லிடலாமா? முடிச்சிட்டாரா? சொல்லட்டுமா நான் விளக்கத்தை? நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாருல்ல, அப்போ 2வது குழந்தை எங்கே வைப்ப? அதுக்கு தேவையானது வாங்கணும்ல. இல்ல நான் வந்து என்ஜினியர் வரைக்கும் ஒரே விஷயம் வாங்கல, இங்க வாங்கல ஒரு விஷயம். ஆழ்ந்த அனுதாபங்கள், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். அவன் ஒரு விக்டிம் ஹஸ்பண்ட் கார்டு ப்ளே பண்ணுவான். தயவுசெய்து நம்பிடாதீங்க. ஆள் பார்க்கறதுக்கு இருக்கான்னு நினைக்காதீங்க. சரியான மண்டை, சரியான சரக்கு. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்து அவன் விக்டிம் ஆயிடுவான். ஆனால் உண்மையாக நான் தான் சார் விக்டிம். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் குடும்ப பிரச்சனையை பேசலாம். அடுத்ததாக மைக் எங்க கொடுங்கள். உங்களோட கணவர் சிக்கனத்துக்காக இந்த விஷயம்லாம் கடைபிடிக்கிறாரு, என்னால் தாங்க முடியல. ஐயோ, ஃபர்ஸ்ட் சிக்கனம்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட்ல யாருன்னா 2 வீலர் இல்லாமல் ஆஃபீஸ் போயிருக்காங்களா கேளுங்க. கண்டிப்பாக எல்லாரும் 2 வீலர் இருக்கும் மோஸ்ட்லி. ஐயோ, 2 வீலர் இருக்கு சார், ஆனால் அவர் பஸ்ஸில் தான் சார் போயிட்டு வராரு. என்னையும் அப்படி தான் சார் கூப்பிட்டு போகிறாரு எங்கே போனாலும். ஆக்சுவலி இந்த ஷோக்கு வரத்துக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப லாங். நாங்கள் ரெடில்ஸு சோழவரம் கிட்டே இருக்கோம். நாங்கள் 100% தெரியும் இவர் எப்படியே நான் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவார். இல்லைங்க நான் சும்மா சொல்கிறேன், இல்லைங்க நான் வரலங்க வேண்டாங்க அப்படின்னு. இல்லை போய் பேசலாம், ஜாலியாக இருக்கும், பேசலாம் அப்படின்னாரு. சரி என்ன தான் பண்ணுறாரு, இதான் நமக்கு கிடைச்ச ஸ்டேஜை விடவே கூடாது. இவரை பிடிச்சி நல்லா கலாய்ச்சிடணும். எல்லாரும் அப்படி தான் வந்திருக்கீங்க. பைக்கை வாங்கினா கொடுக்குறதா இல்லடா, நானு எல்லா புகாரையும் சொல்லி தான் கொடுப்பேன் நானு. இல்லை எங்க என்னங்க பண்ண மாதிரி, இல்லை போயிடலாம் வா, அழகாக கூப்பிட்டு போயிடுற அப்படின்னாரு. பஸ்ஸில் தான் சார் வந்தோம் நாங்கள் அங்கேருந்து. அதுவும் பஸ்ஸுன்னா எப்படி, நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்லை, ஒயிட் போர்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவாரு சார். ஆமாம் சார்,
ஒயிட் போர்டு தான் மாறி 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 நானும் வந்து எத்தனை பஸ் மாறி வந்தீங்க? இவிபி வர்றதுக்கு எத்தனை பஸ் மாறி வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4 பஸ் மாறிட்டோம் 4 சார். பஸ்ஸா? ஆமா சார், ஒயிட் போர்டு ஸ்டாப்பிங் ஏத்தி ஏத்தி இருக்கிறாரு எங்களை. அவனுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு 1000 rupees பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாரு, இன்கேஸ் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா வண்டி எடுப்போம். அது கூட குழந்தைக்காக தான் வண்டி எடுப்போமே நாங்க. வண்டி எடுத்து அந்த ஸ்ட்ரீட் முனையிலே ஆஃப் பண்ணிருவாரு சார் வண்டியை. வண்டி ஆஃப் பண்ணிடுவாப்ல. ஆஃப் பண்ணிருவாரு சார் வண்டியை. அப்புறம் எப்படி வருவாரு? கொஞ்ச தூரம் அதுவே வந்துடும் வண்டி. பெட்ரோல் சேவிங் தானே சார்? சார் அவர் எல்லாமே இப்படிதான். ஆனா இனி வருது ஏசி இல்லை சார். நான் எங்க ரூம்ல ஏசி கிடையாது. நான் ஃபேன்லேயே பழகிக்கிறேன். நான் ஏசி நான் கேட்க மாட்டேன் நான். ஆனா இனி வருது சம்மர் சீசன். தயவு செஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க, நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க திரும்ப ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாரா? ஆமா சார், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு சார் அவரு. அவனுக்கு குழந்தைய கூட கேளுங்க, அவனுக்கு பேசுவான். என்ன பாப்பா, அப்பா என்ன பண்ணுவாப்ல? தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாப்லையா? நான் தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார் சார். ஓடிடுவாரா? ஆக்சுவலி ஒரு வெட்டிங் டேக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு தான் எப்பவுமே 6 இயர்ஸாக நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போவோம். அங்கே போயிட்டு பூ விற்றுருந்தாங்க. எங்கள் பூ வாங்கலாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ண, அந்த தேங்காய் பூ பழத்தில் பூ வாங்குவாங்களே, அதில் கொஞ்சம் சாமந்தியை போடுங்க அப்படின்னார். எப்படியோ வாங்கிட்டார். இவ்வளோ சாமந்தி பூ எடுத்து போட்டுட்டாங்க. எங்கள் பூ வாங்கிட்டு வந்தீங்களாங்கன்னு. அது இருக்குது பாரு. என்ன பூனா, அது இவ்வளோ சாமந்தி இருக்குது, எடுத்து வச்சுக்கொண்டார். சாமந்தி பூ எடுத்து எப்படி சார் நான் வைப்பேன் நான்? அதுவும் ஒரு பூ தானே சார்? ஏய் ஏங்க, பொதுவாக மல்லிப்பூ தானே வைப்பாங்க, பிச்சி பூ கூட சில பேர் வைப்பாங்க, சாமந்தி பூ எப்படிங்க வைப்பாங்க? சாமிக்கே போடுறாங்களா சார்? என்ன எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காப்ல அவரு. நீங்க சிக்கனங்க பேர்ல மற்ற விஷயம் பண்ணீங்க. நான் முழுசா வர இருக்கேன், உங்க பக்கத்துல நிக்கிறேன். பட் தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் பார்க்கணும் சார். நீங்க ஃபியூச்சர்னு பிரசன்ட் இழந்துட்டு இருக்கீங்க. நீங்க அவங்களுடைய பிரசன்ட்டை, உங்களோட பிரசன்ட்டை நீங்க இழந்துகிட்டே இருக்கீங்க. அவராவது பரவாயில்ல, மல்லிகை பூக்கு பதில் சாமந்தி பூவாவது வாங்கி கொடுத்தாரு. இவங்க கிட்ட பூ கேட்கும்போது சொன்னாங்க, காலையில வச்சு சாயந்தரம் வாடி போக போகுது, அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும், அது வேற எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். எனக்கு லாங் ஹேர் சார். எங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பூனாலே 4 முழம் 3 முழம் அந்த மாதிரி தான். நான் இதை வந்து என்னோட மதர்-இன்-லா அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் தான்மா நான் பூவே வச்சதில்லை. கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க, ஒன்று மார்னிங் வச்சா அது ஈவினிங் கலைஞ்சிரும், இல்லைனா ரொம்ப ரொமான்டிக்காக பூவுக்கே பூவா, இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்துடும். இந்த பூ வாங்கி கொடுக்குற இந்த ஒரு விஷயத்துக்காகவே எந்த ஸ்கூலில் பூ அலௌடு கிடையாது, கொலுசு அலௌடு கிடையாதோ அந்த ஸ்கூல் தேடி போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து என்னை ஸ்கூலில் ஒர்க் பண்ண வச்சாங்க சார். இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் எத்தனை முறை பூ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க சார். அது எனக்கு பெருசாக தோணலை பூ அப்படின்றது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அவங்க நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீல். அதனால பூ சார் அதுக்காக 10 வருஷத்துல மொத்தமாவே ஒரு 7 முறை தான் சார் எனக்கு பூ வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி சார் சொல்லுங்க சார்? பூ மல்லிப்பூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டா இருக்கு சார். இப்போ சொன்னீங்கல்ல, மல்லிப்பூ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட், இதுதான் பாயிண்ட். நானும் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்காததுக்கு முன்னாடி எனக்கு விரும்பி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே அது பூ ஒன்று தான். சரி, இப்போ கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துல நான் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் பூ தான். ஏன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பூ விஷயத்துல ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, எனக்கு உண்மையிலே புரியலையேங்க. ஸோ அதை காலையில் வச்சுட்டு ஈவினிங் அது வேஸ்ட்டாக போயிடும். அது பிளாஸ்டிக் போனால் நீ 5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த பூ வச்சிருக்கல யார் வாங்கி கொடுத்தா? சார் இது போய் சார், நான் என் காசுல வாங்கினேன். கோயம்பேட்டில் இறக்கி விட்டாங்க. கோயம்பேடு மார்க்கெட் வரல கூட்டு போய் வாங்கிட்டு வாங்க சார். அது பூ வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க காசுல வாங்குனது பூ? அது எனக்கு நானே வாங்கிட்டேன். அது கூட பூ என் பேச்சு கேட்காம நீ பூ வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கை என்ன தூக்க விட்டார் சார். கடைசி முடிக்க அவர் தூக்கிட்டே வரல, பிச்சு குடியவனைய. ஒரு மனைவி வந்து ஒரு பூ கேட்குறதுங்கிறது அதில் அவ்வளோ ரொமான்ஸ், அவ்வளோ காதல் இருக்குது. இன்னும் அதில் நீங்கள் பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதில் பொருளாதாரம் இல்லை, காதல் தான் இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட கணவர் சிக்கனத்துக்காக இந்த விஷயம்லாம் கடைபிடிக்கிறாரு, என்னால் தாங்க முடியல. கல்யாணத்துக்கு பின்னாடி 4 வருஷமா ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டுட்டு இருக்கேன் சார். 20 ரூபா மாவு பாக்கெட் வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு 20,000 ஃப்ரிட்ஜ் கேட்குதா அப்படிம்பாரு சார். 20 ரூபா தான் மாவு பாக்கெட்டு, அதை டெய்லி வாங்கினாலும் வேலை முடிஞ்சிச்சு. நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீ பக்கத்தில் கடையில் போய் வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. காசு கொடுப்பாங்க. அந்த காசை நான் என்ன பண்ணிடுவேன், போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு என்னோட ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டதை அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நான் கேலித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே வாங்கினது 30 ரூபாயா இருக்கும், நான் வந்து சொல்கிறது 50 ரூபாயா இருக்கும். இப்படி இது மாதிரி சேர்த்து வச்சு தான் இப்போ 2000 ரூபா செலவு பண்ணி இப்போ கூட்டு வந்திருக்கேன் சார் இந்த ஷோக்கு. அப்பா, எனக்கு பண்ணுறது இருக்கட்டும் சார், அவருக்கு அவரே பண்ணிக்க மாட்டார். 5 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி. 5 வருஷத்தில் எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்காருன்னு அவரைக்கவே கேளுங்க சார். எனக்கு நான் எதுவும் எடுத்ததில்லை சார்.
பொய் சார், வாயில் வரதெல்லாம் 4 ட்ரெஸ் வச்சுருக்காரு சார், 4 சட்டை. இப்போ போட்டிருக்க சட்டை கூட என் காசில் நான் எடுத்து போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். சட்டை எடுக்க மாட்டேன் சார், அந்த காலர் ஃபுல்லாக பிஞ்சு இருக்கும் சார், காக்கி சட்டை பிஞ்சு தொங்கும். இவர் நான் சொல்லுவார், ஒரு நிமிஷம் வெளியில் போக மாட்டேன், நான் டிரைவர் தான். அதனால் எனக்கு காக்கி சட்டையும் லோயர் இருந்தால் போதும். அது லோயரு எங்கள் அண்ணன் இது ஸ்போர்ட்ஸில் இருக்கனால அவர் கொடுத்துருவாரு. நாங்கள் லவ் பண்ணி வீட்டுக்கு அகேன்ஸ்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார். அவர் சொல்லுவார், உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், ராணி என்னை எங்கள் வீட்டுக்கார் ராணி மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. இவர் சொல்லுவார், இவர் நினைக்கிறாரு என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் பார்க்குறவங்கலாம், அவனே இப்படியெல்லாம் என் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு அலையிறியான் செய்கிறியான், இந்த பிள்ளை போய் இவனை முடிச்சிருச்சேன்னு இவர் என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு நினச்சி இவரவே கேவலப்படுத்திக்கிறதுனால எல்லாருமே இந்த பிள்ளை போய் இவனை முடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறப்ப எனக்கு, நான் வேலைக்கு போகிறேன் சார், என்னோட சொந்தக்காரவங்களாம் என் கூட வேலைக்கு வராங்க, அவங்களாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கேன். அவங்க ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வெறும் சட்டை பேண்ட்டாக அவங்க பார்க்கல, மொத்த கௌரவத்தையும் தான் பார்க்குறாங்க. அவங்க உங்களை வந்து 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது, அவர்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன, உங்கள் மனசில் என்ன இருக்கும், அவங்க மனசில் என்ன இருக்கும், 4 பேர் நம்மளை கை நீட்டி எதுவும் பேசிடக்கூடாதுன்னு. பெண்கள்லாம் திருமண வீட்டில் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்காவது அவங்க குசு குசு தான் பேசுவாங்க, இன்றைக்கா பேசும்போது கேட்டிருக்கீங்களா? அவங்க முழுசாக என்ன பேசுவாங்கன்னா, அவங்க கணவர் இவங்களை எப்படி வச்சுருக்காங்க, இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா, இதை தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அவங்க கடைசியில் என்ன எங்கே போய் முடியும்னா, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணது தான் தப்பு, நான் பார்த்த துணையை பார்த்துருந்தா சரியாக வந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறதுக்கு அவங்க வாய்க்கு நீங்கள் அவள் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் உண்மையிலே உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்கணும், 4 பேர் எதுவும் சொல்லாம மாதிரி நடந்துக்கணும்னா நீங்கள் மாறணும். ஓகே, உங்களுடைய கணவர் இதை வந்து சிக்கணும்னு நினச்சி பண்ணக்கூடிய மோசமான விஷயம். நான் வந்து ஒரு வழக்குரைஞராக இருக்கேன் சார், அவர் ஒரு அரசு பணியில் இருக்கார். 2 பேரும் நல்ல நிலைமையில் தான் இருக்கும். இந்த மீன் மார்க்கெட் போவோம் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே பை தரமாட்டாங்க கடைகளில், மார்க்கெட்லலாம். நம்ம தான் பை எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு 5 ரூபா கூட அந்த பை வாங்க மாட்டார் சார், கீழே கிடக்கிற ஏதாவது ஒரு பையை பொறுக்குவார் சார். அந்த பையை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு தெரியல, பார்த்தா ஒரு மீன்லேருந்து புழுவாக வருது சார், எல்லா மீன்லேயும் புழுவாக இருக்குது. கூப்பிட்டு கேட்குறேன், என்னது இது ஒரே புழுவாக இருக்குது, என்னதுன்னு கேட்டால், ஐயோ அந்த கவர் கீழே இருந்து எடுக்கும்போது புழு இருந்துச்சு, நான் தான் பார்க்காம சரி புழு தானேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்றாரு சார். இதில் என்ன சார், இப்போ 5 ரூபா கவரில் என்ன சார் ஆக போகுது, அதில் என்ன சார் சிக்கனம் பிடிக்கிறாரு இவர்? அந்த மீனை நீங்களும் தானே சாப்பிடுவீங்க. முதல்ல என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுன்றத நம்மளோட கான்செப்ட் சார். ஈஸ்வரா, சூழலியல் பொறுத்து பிளாஸ்டிக் நாங்கள் கொண்டு போக மாட்டோம், ஏதாவது கூட பை இல்லை துணி பை தான் கொண்டு போவோம். தமிழ்நாடு அரசு மஞ்சள் பையெல்லாம் கொண்டு மஞ்சள் பை தான் கொண்டு போகிறோம். அந்த நேரத்தில் அவங்க வண்டியில் வைக்கலனாலோ இல்லை நான் கொண்டு போகலனாலோ இதை போய் எதுக்கு காசு அவசரத்துக்கு தானே சார் வாங்க போகிறோம். கீழே இருந்த கவர் எடுத்தீங்க? இல்லை அது சரி நமக்காக வச்ச கவர் போலன்ற மாதிரி நினச்சி எடுத்து, அது கீழே இல்லை சார், அது ஒரு ஓரமாக அப்படி இப்படி இருந்தது, ஒருத்தங்க மீன் வாங்கிட்டு வச்ச கவர் அது, அதை நம்ம எடுத்துட்டு வந்தோம். அதுல புழு இருக்குதுன்றது அப்ப நான் தெரியல. ஏங்க தெரிஞ்சா புழு இருக்க கவர்ல வைப்பாங்க சார், அது உதறிட்டேன், புழு போயிருச்சுன்னு பார்த்தேன். பார்த்தா புழு இருக்குன்னு பாத்தீங்களா? புழு பார்த்தேன் சார், என்கிட்ட சொல்றாரு, நான் பார்த்தேன், அது இருக்காது போயிருக்கும்னு நினைச்சு நான் எடுத்துட்டு வந்தேன்றாரு. ஆனா நான் கூட பாருங்களேன், வெள்ளத்தியே புழு இருக்க கவர்ல யாரா வைப்பாங்களான்னு கேக்குறேன். இல்ல சார், நான் அதை இவங்க கண்டுபிடிக்காத மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணேன். ஆனா அந்த புழு எனக்கே தெரியாம மீன்ல போயிடுச்சு. அப்புறமேல தான் தெரிஞ்சு மீனுக்குள்ளேயும் புழு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி புழுவை சாப்பிட்டு தானே மீன் வாழுது, அதனால சரி மீன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்ல அப்படியே போயிட்டோம். இப்பெல்லாம் பதில் வச்சிருப்பாரு சார் இவரு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதுதான் சார் அவங்களும் சொல்றாங்க, அதனால தான் 11 வருஷம் தாண்டிட்டோம். ஆனா அவர் எப்படின்னா, அவர் பேசும்பொழுது தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் மாதிரி ரொம்ப பவ்யமா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ஆனா பண்றது சொல்றது எல்லாமே அநியாயமான விஷயம், ரொம்ப நியாயமா சொல்றாப்ல. சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படிதான் இருந்தோம். நடந்துக்கிற எல்லா விதங்களும் அப்படியே தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போறோம், மொய் வைக்கிறாங்களா, அவங்க வந்து இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபா நம்ம மொய் வச்சாங்கன்னா, அதே 10 ஆண்டுக்கு அவங்க நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு போயிட்டு அதே 500 ரூபா சார் வைப்பாங்க. எப்படி சார், இப்போ நான் கூட போகும்போது எனக்கு எப்படி சார் இருக்கும்? சார் ஒருத்தங்க பத்திரிக்கை உங்க வீட்டுக்கு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காரணத்துக்காக பத்திரிக்கை வைப்பாங்க? நீங்க வரணும், வருகை தரணும் உங்களோட. ஆமா, அப்போ அவங்க எதிர்பார்க்கறது நம்மளோட வருகை தான், நம்மளோட மொய்யை எதிர்பார்க்கல. வருகை தான் இல்ல நான் சொல்லிடுறேன், இப்போ வரவை எதிர்பார்த்தா நம்ம நிகழ்ச்சி வைக்கிறோம். ஒரே நிமிஷம், கல்யாண ஆயிடுச்சுல ஒன்று இருக்குதா? ஒரு தடவை ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப வருத்தம் வருங்க. ஆமா, உங்களுக்கு மொய் வந்துச்சா? மொய் வந்துச்சுங்க சார். ஏன் வாங்குனீங்க? உங்களை பார்க்க தானே வந்தாங்க, ஏன் மொய் வாங்குனீங்க? இல்ல கரெக்ட், அவங்க வந்து ஆசைப்பட்டு ஒண்ணு தராங்க, நம்ம அதை தடுக்கல. அவங்க இவ்வளவுதான் தரணும்னு நம்ம ஒரு இது நிபந்தனை போடக்கூடாது. வியாக்கியானம்லாம் வேண்டாம். இல்ல வியாக்கியானம் இல்ல, பிராக்டிகலா சார் நீங்க சொல்றதுல உங்களுக்கு இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா வச்சாங்க சார், சரியா? 10 வருஷம் கழிச்சும் வருஷத்துக்கு 7% இன்ஃப்ளேஷன் ரேட்னு வைங்க. எஃப்டியா ஆர்டியா சார்? பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் 7% இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்கும் சார். ஆமா ஆமா, அதுக்காவது கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம சரி ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா 510 வைக்கலாம்ல.
அதுவும் வைக்க மாட்டீங்களா? இல்லை சார் 510னா அது ஒரு ரவுண்டாக இருக்காது, அதுக்காக தான் பார்க்குறேன். 1000 ரூபாய் ரவுண்டா இருக்கும்ல. 1000 ரூபா சார், அது பெரிய ரவுண்டாக இருக்கும் 1000 ரூபாய். ஓகே, உங்களோட கணவர் பண்ணக்கூடியது எது உங்களுக்கு ரொம்ப கடுப்பேது சிக்கனவங்க பேர்ல? சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேரளா அங்கே இருந்தால் இங்கே வந்திருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஷோக்கு அப்புறம் அவர் மாற்றியே ஆகணுங்க. நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டால் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். இன்னர் வாங்கவே மாட்டார். அது எவ்வளோ தான் டேமேஜாக இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவார். எனக்கு வெளியில் துவைச்சி காய போடுறதுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது சார். இது வந்து வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எத்தனை ஒய்ஃப் இதை மனசில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, கை தூக்குங்க. எவ்ரிபடி. சில பேர் கூச்சப்பட்டு கை தூக்க மாட்டாங்க. ஒன்று என்னன்னா இன்னர் வியர் டேமேஜ் ஆனதில்ல, உங்க இமேஜ் தான் இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு சார். அது உள்ள போடுறதில்ல சார், அதனால பிரச்சனை. ஐயோ பாருங்க சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன்னு சொல்லி பேண்ட் கூட போடாம போனா அதெல்லாம் முக்கியமாடா உனக்கு. சோபம் தான் நடத்திட்டு போயேன்டா. சரி அப்புறம் இன்னர் வாங்கி கொடுத்துட்டேன் சார். வாங்கி கொடுத்தா அந்த பழைய இன்னர் என்ன பண்ணணும்? தூர போடணுமா இல்லையா? கறி துணியா யூஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வச்சிருவார் சார். இல்லைன்னா வீடு துடைக்கணும். ஆமாம் சார், வீடு துடைச்சிக்கலாம் சார். ஒரே நிமிஷம், உங்க வீட்டுக்கு இனிமேல் எந்த கெஸ்ட்டும் சாப்பிடவே மாட்டாங்க தெரியுமா? என்னால முடிஞ்ச ஒரு சொல்யூஷன், உங்க வீட்டுக்கு ஆனந்த் பனியன்ஸ் இன்னர்வியர்ஸ் வந்து ஒரு இன்னர்வியர் வந்துடும். ரைட்டா? இனிமேல் அது போட்டுக்கு சார், அது ஃப்ரீ தான். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் சார் ஆகுது. நான் ஏன் சர்ச் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இவ்வளோ சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இங்கே பாருங்கள், நான் லவ் மேரேஜ். ஆக்சுவலி நாங்களும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நான் எதுவும் சேவ் பண்ணவே இல்லை, நம்ம வந்துட்டு சேவ் பண்ணாமலே கல்யாணம் பண்ணிட்டா பின்னாடி குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு 10 ரூபா வேணும்ல, அங்கே எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாரு சார். ஃபியூச்சர் நோக்கி யோசிச்சு பார்க்கணும்ல சார் நம்ம. ஃபியூச்சருக்கும் 10 ரூபா பால் பாக்கெட்டுக்கும் என்ன சார்? நான் எப்பவுமே சிக்கனமாக தான் இருப்பேன் நான். அவங்க ஆனால் தாராளமாக செலவு பண்ணுறதுல அவங்க வந்து ராஜகுமாரி. நான் ஒரு நாள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி அவங்க என்னை வந்து பட்டுன்னு தான் கூடாங்க. பட்டு இந்த மாதிரி வந்து குழம்புக்கு வந்து கொத்தமல்லி தழை இல்லை, எனக்கு ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. 5 ரூபா கொத்தமல்லி கட்டு சார். வீட்டுக்கு வெளியே கடை இருக்குது உங்களுக்கு, இறங்கி போனால் கடையில் 5 ரூபா கொத்தமல்லி கட்டு. ஜெப்டோவில் 68 ரூபா போட்டு ஜெப்டோவில் வாங்கினாங்க கொத்தமல்லி தழை. சார் ஒன்றும் இல்லை சார், ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன், ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். சரி போய் கீழே வாங்க முடியல, வாங்கி போட்டுருங்க, அது நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற தாட்டில் சொன்னேன் சார். அப்படின்னாலும் 5 ரூபா பொருளை 7 ரூபா விற்றாலே 5 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு யோசிக்கதான் சாமர்த்தியமே தவிர 5 ரூபா பொருள் 65 ரூபாய்க்கு விற்கிறத நியாயப்படுத்தி நம்ம எப்படி பேச முடியும்? அது வந்து நீங்கள் சொல்வது சிக்கனம். அவர் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்ட். இதில் சிக்கனவங்க பேரில் உங்கள் கணவர் பண்ண கூட எது கடுப்பேது? இப்போ நான் பண்ணியிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல சார், அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க சார்? 2500 சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார், 498 சார். 498 ரூபாய். 498 ரூபாங்க சார். நாங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது சார். இவர் எங்களை ஆடிக்கே கூட்டிகிட்டு போயிட்டார், ஏன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து சார் நீ குட்டியாக தானே இருக்க, குள்ளமாக தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேரில் போட்டிருந்தாங்க சார் ஆஃபர். பொண்டாட்டி குழந்தை மாதிரி தானே இருக்கு. அதுக்காக மனைவிக்கு யாராவது கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ் அதுதான் முக்கியம். நல்லா இருக்கு இல்ல ட்ரெஸ், கிட்ஸ் வேர்ல ட்ரெஸ் நல்லா இருக்கு, 498 பொண்டாட்டி அழகா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே? சார் கிட்ஸ் வேர்ல இத காட்டுறதுக்காகவே நான் போட்டுட்டு வந்தேன் சார். எந்திரிங்க. என்னோட சாய்ஸ் எப்பவுமே கரெக்டா இருக்கும் சார், கரெக்டா இருக்கும். ஆனா மனைவி கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் பானா. ஹைட் கம்மி தானே சார். சார் அவ்வளோ சிக்கலா சார், அங்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு சார். எனக்கு போயிட்டு நின்னுட்டு இல்ல யாருக்கு எடுக்க வரீங்க, என் வைஃபுக்கு இந்த இருக்காங்கல்ல அப்படின்னு வேற காட்டுறாரு சார். எனக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு சார். அந்த இடத்துல பார்க் போட்டிருந்தாங்க, குழந்தைகள் பார்க்கு, 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபா. நாங்க என் பொண்டாடி அம்மா கொஞ்சம் சால்வை போட்டு தாலியை மறைச்சுக்க சொல்லி போட்டு 80 ரூபா மிச்சம் தானே என் பக்கத்து வீட்டுக்குள்ள சொல்லி முடிச்சு போக வேண்டியது சார். நம்மளுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கணும் சார். 80 ரூபா ஒரு செலவு போச்சுன்னா வீட்டு செலவு காய் போகுதுல சார். என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிக்கெட் கூட்டி போயிட்டாங்க சார். பியூட்டிஃபுல்லா இருக்க குழந்தை மாதிரி இருக்கும்போது சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி மலிப்பி இப்படி தான் சார் மலிப்பிக்கிட்டு இருக்கீங்க 6 வருஷமா கம்முன்றீங்க. நீங்க நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு பணத்தை சேமிச்சு வைக்கிறேன், ஆனா இது எதையுமே கண்டுக்காம அவங்க என்னெல்லாம் நினைக்காங்களோ அசால்ட்டா செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். மெயினாக வந்து ட்ரெஸ்ஸு தாங்க சார். ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும்தான். எது ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. வடிவேல என்ன சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு மேலே அவ்வளோ. உங்க ஒய்ஃப் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருப்பாங்க?
ஒரு 4 கபோர்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. 4 கபோர்டு ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ் Full-ஆ தான். அப்படி என்னங்க ட்ரெஸ் மேலே கிரேஸு? சார் எனக்குன்னு இல்லை, நார்மலாக கேர்ள்ஸுக்குனாலே பொண்ணுங்களுக்கு அதிகபட்ச ஆசை அதாச்சும் அந்த ட்ரெஸ் மேலே அந்த ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு ஒரு படி அதிகமாக இருக்குது. இல்லை, ஒரு படியெல்லாம் அதிகமாகல, ஒரு ஃப்ளோரே அதிகமாயிருச்சுங்க சார். அவர் இவ்வளோ வருத்தப்படுறது அப்போது குறைச்சிக்கணும்னு யோசிக்கலையா? அது மட்டும் என்னால் முடியல சார். மற்ற விஷயத்தில் எல்லாம் நானே முடிஞ்ச வரைக்கும் சரி இதெல்லாம் தப்பு தான் தோணும். இவருக்கு தெரியாமல், இவருக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு இவருக்கு தெரியாமலாம் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு எங்கேயாச்சும் ட்ரிப்புன்னு வெளியே போனோம்னா அந்த ட்ரெஸ் இது நீ எப்போ எடுத்து நீ எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண வந்துடுவார். இல்லை, அதை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவேன். இதை பார்த்ததே இல்லையே, நம்மளும் வாங்கி கொடுத்தது இல்லையே, எங்கிருந்து வந்ததுனே தெரியாது. அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு மாதம்? அதெல்லாம் கணக்கு இல்லாம தாங்க சார் இருக்கு. அது மட்டுமே இவ்வளோ சிக்கனமாக கணக்கு செலவு பண்ணுறவங்க இல்ல, கணக்கு கிடையாதா? நான் அதுக்குள்ள போக முடியாத அளவுக்கு அதில் என்ன பண்ணணுமோ அதை எப்படி மறைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே, வேற 20 இயர்ஸ் பின்னாடி பார்த்தா நான் ஸ்கூல் போகும்போது ஒரு செப்பலோட தான் போவோம். ஒரு செப்பல் போதும் ஸ்கூல் போகும்போது. இப்போது இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு செப்பல் வேணும். மாதத்துக்கு ஒரு செப்பல். மாதத்துக்கு 20,000 செலவு உங்களுக்கு. மாதத்துக்கு 20,000. 20,000 எதுக்கு? அது அவங்களே தான் கேட்கணும். Sir, he is a colonel, sir. Okay. According to him, I have to be in a standard position, right? அவர் இருக்க பொசிஷனுக்கு நானும் அவரோட சேர்ந்து இருக்கணும் இல்லையா? அதுக்காக மாசம் 20,000 செலவு பண்ண அவசியம் இருக்கு. I am a teacher also, sir. Okay. என்னோட அதர் டீச்சர்ஸ் இல்லை அதர் ஆஃபீஸர்ஸ் வைஃப் அவங்க வீட்டை வந்து பாருங்க, அப்புறம் என் வீட்டை வந்து பாருங்க. என்கிட்ட ஒரு 20 ஜோடி இருக்குன்னா அவங்க கிட்ட 50 ஜோடி இருக்கும் சார். மாசம் ஒரு செப்பலுக்கு தான் தேவையில்லாத நினைக்கிறேன் சார். தேவைப்படுது சார். ட்ரெஸ் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல் தேவைப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டியது இருக்குது, பார்லர் போக வேண்டியது இருக்குது சார். நீ ஏன் பார்லர் போகிற? இயற்கையாகவே நீ அழகு தானே. எல்லா ஆம்பளைங்களும் சொல்லியிருப்பாங்க ஒய்ஃப் கிட்ட இந்த செலவு பண்ணக்கூடாதுன்னு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் மூவ் ஆகும்போது ஒரு பாக்ஸ், அதாவது 20 to 25 ஜோடி செப்பல் அங்கேயே விட்டு வருவேன். அதேமாதிரி நான் சொன்னல ஃபர்னிச்சர் 20 ஜோடி அங்கேயே ட்ராப் பண்ணிடுவீங்க? அங்கேயே ட்ராப். நான் என்னால் அவ்வளோ கேரி பண்ண முடியாது. அவர் ஒரு பாக்ஸ்க்கு மேலே துணி அப்படியே போட்டு வருவேன் சார். அது போட்டு யூஸ் பண்ணதை தான் சார் தூக்கி போடுறாரு. இதில் என்ன இருக்குது சார்? அப்புறம் நியூ வாங்கி தானே ஆகணும். அவர் சொல்ல வேலையான பாயிண்ட் இருக்குது. நான் ஒரு இடத்துல இருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன், 20 ஜோடி செருப்பை என் கண்ணெதிரே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டு போகிறேங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாரு. அவர் ஹார்ட் ஏர்ன் பண்ணிலாம் யோசிக்கிறாங்க. அதில் தப்பு இல்லை, நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதானே. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டியது இருக்குது சார். இப்போ இந்த மாதம் இருக்கிற ட்ரெண்டு நெக்ஸ்ட் மந்த் கிடையாது. அப்போ உள்ள மாதிரி நம்ம வாங்கி தானே சார் ஆக வேண்டியது இருக்குது. ட்ரெண்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நீங்களும் மாறிட்டே இருப்பீங்கன்னா அதுக்கு எங்கே போய் எண்டு? ட்ரெண்டு ஓகே, எண்டு எங்கே இருக்கு? சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்ல யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, ஓகே, நீங்கள் மேட்சிங்காகவே போடுறது. நான் உங்களை குறை சொல்லலை. ஆக்சுவலி மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இதை பண்ணுவாங்க, அஃப்கோர்ஸ் ஓகே. இன்றைக்கி ட்ரெண்டில் எல்லாருமே இந்த மாதிரி மேட்சிங்காக போகணும், ஓகே. பட் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வரைக்குமே வந்து பெர் மந்த் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுதுன்னா இதுக்கு எண்டு எங்கே? நீங்கள் போய்கிட்டேலாம் இருக்கும். இது உங்களோட கணவர் சிக்கனத்துக்காக இந்த விஷயம்லாம் கடைபிடிக்கிறாரு, என்னால் தாங்க முடியல சார். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோங்க சார். அவர் வந்து என்னென்னா, நான் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க சார். இதுவரையும் ஆஸ் யூஷுவல் தான், பூ வாங்கி தந்ததில்ல. அது போக எங்களுக்கு வந்து சிமெண்ட் சீட்டுங்க சார். அது வந்து ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணும் இல்லைங்களா, அதனால் சுத்தமாக எங்களால் உள்ளே இருக்கவே முடியாது. எனக்கு வந்து நான் ஃபேன் கேட்டேங்க சார். இதுவரை ஃபேன் வரல. டேபிள் ஃபேனும் இல்லை, சீலிங் ஃபேனும் இல்லை. ஆக்சுவலாக 2 பாப்பா பிறந்துச்சிங்க சார். நான் 8 வருஷமாக சொல்லி எதுவுமே பண்ணலை. ஃபைனலாக என்ன பண்ணாங்க, இப்போ வெக்கையாக இருக்குது, பாப்பாங்களை தூங்க முடியல. ஃப்ரிட்ஜை திறந்து விட்ருவாரு, கீழே பாய போட்டுருவார். அங்கே வந்து அதுக்கு வர காற்றுல குழுன்னு இருக்கும் பாருங்க, தூங்குங்க அப்படின்னுவார். இது எப்படிங்க சார் அக்செப்ட் பண்ண முடியும்? நான் பண்ணிக்குவேங்க சார். கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சிக்கணும், இதுக்கு பேர் தான் அப்படின்னு வருங்க சார். நானும் சொல்லி பார்த்து நான் விட்டுட்டேன், டயர்டாகி. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. நான் வந்து ஏசி கேட்கலைங்க சார். பக்கத்து வீட்டில் ஏசி இருக்கும், எனக்கு வேண்டாம், எனக்கு டேபிள் ஃபேன் கொடுங்க. என்ன அந்த டேபிள் ஃபேன் இன்னைக்கு இல்லைங்க. ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிட வேண்டியதானே? இல்லை சார், வேறு வீடே வாங்கிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். அது சார், அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன், எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ டெம்பரரி சொல்யூஷன். 8 இயர்ஸ் ஆகுதுங்க சார். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே, அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க, ஓகே. உங்களால் ஃபேன் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும், ஃபேன் வாங்க முடியும் தானே சார்? ஏன் ஃபேன் வந்து வேண்டான்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க சார். நான் உங்களுக்கு வேணாம், உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து அத்தியாவசியம் சார், அதனால் வாங்கிட்டோம். வீட்டில் வந்து வேலைக்கு போகிறாங்க, சமைக்கிறத வைக்கணும், இல்லை காய்கறி வைக்கணும்னா அது வாங்கி கொடுத்தாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஒய்ஃபுக்குங்க சார். அதே ஒய்ஃப் தானே ஃபேன் கேட்குறாங்க. அது அவங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது இல்லைங்க சார். ஃபேன் எல்லாம் நீங்கள் வந்து ஏதோ எக்ஸ்பென்சிவ் பொருள் மாதிரி பேசாதீங்க சார். என்னங்கிறாங்க, எனக்கு வேர்க்குதா, எங்களுக்கு ஸ்வெட்டிங் உடம்புங்க சார். எனக்கு வேர்க்குதா அப்படின்னா உனக்கு வேர்க்காமல் இருக்கலாம், அதுக்காக எனக்கு வேர்க்காமல் இருக்குமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். எனக்கு ஒரு ஷூட்டிங் கூட வராதுங்க சார். அதுக்கு நான் என்னங்க சார் பண்ண முடியும்? இப்போ அவங்க கேட்குறது ஒரு 10 லட்ச ரூபா பொருள், 1 லட்ச ரூபா பொருள்னா கூட பரவாயில்ல சார். ஃபேனோட 2000 வருமா? அதை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட உங்கள் நிலையை கண்டு நான் வருத்தப்படுவேன். உங்களால் வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற மனநிலை என்ன? தமிழ்நாடு அரசு இலவச தொலைக்காட்சி கொடுத்தாங்க, இலவச ஃபேன் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க சார்? எனக்கு ரேஷன் கடை கிடையாது, நான் வாங்கலைங்க சார். நீங்கள் வாங்காமல் போங்க சார். நீங்கள் வாங்காமல் போங்க சார். அத்தியாவசியம் இல்லாத பொருளை தான் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குதா உங்களுக்கு?
உங்களை நம்பி ஒரு பார்ட்னர் வந்திருக்காங்க சார். நீங்க என்ன எனக்கு வேர்க்கல உனக்கும் வேர்க்கூடாதுன்னா இது என்ன வகையில் நியாயம்? இது அராஜகம். இது அராஜகம் இல்லைங்க சார். சார் நீ அராஜகம்னா அடிச்சாதான் அராஜகம்லாம் கிடையாது சார். பேரண்ட்ஸு நாங்கள் அதில் தான் வந்து 25 வருஷமாக வளர்ந்தோம், அதில் இருக்கோம். நான் வந்து அப்படி பழகிட்டேன், நான் அப்படி வாழ்ந்துட்டேன். நீங்க அப்படி வாழ பழகிக்கேங்கிறீங்க. அவங்க வாழ பழக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கவே நீங்கள் பழகின மாதிரி அவங்க பழகணும் அவசியமே இல்லை சார். லிட்டரலி நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அது எனக்கு வேர்க்கலை, அவங்களுக்கு வேர்க்காமல் இருக்கணும்னு வார்த்தை சொன்னீங்க நீங்கள். என் உடம்பு வேர்க்கலைன்னு. இது பியூர்லி அராஜகம் சார். இல்லைங்க சார், எனக்கு சங்கடமாக தான் இருக்குங்க சார். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து உங்களை யோசிக்க வைக்குதுன்னா அது போதும். அது போதுமானது. வேற சின்ன சின்ன பொருட்கள்ல இவர் பண்ற சிக்கன எனக்கு சின்ன பொருட்கள்ல கேஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், ரைஸ் கொதிச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னு கேட்டா லைட் எரிஞ்சிட்டு இருக்குல்ல வேஸ்டான வரும், அங்கே ஆக்சுவலி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் அந்த இப்போ நேற்றுக்கு ப்ரோக்கோலி வாங்கினா அந்த ப்ரோக்கோலி நைட்டே செஞ்சிருக்கணும், அது நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம், அது சொல்லிட்டே இருப்பார் பாரு அது வேஸ்ட் ஆக போகுது, அது வேஸ்ட் ஆக போகுது, அது வேஸ்ட் ஆக போகுதுன்னா நம்மளுக்கு ஐயோ அதை ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம் அப்படி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த புகார் சொல்றீங்க. பட் நிறைய பேர் வீடுகளில் இந்த காலிஃப்ளவரோ நீங்கள் சொல்கிற ப்ரொக்கோலியோ வாங்கி வச்சது ஃப்ரிட்ஜ்லேயே வாடி போன கதெல்லாம் இருக்குதானே செய்யுது. அதை ஓப்பன் பண்ணி ஐயோ இத்தனை நாத்த நாருது அப்படின்னு நம்மளே சொல்கிறது இருக்குதானே செய்யுது. ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி பாத்ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி என் பையன் பாத்ரூம்ல இருப்பான், ஃபோன் பண்ணி பாத்ரூம்ல லைட் எரியுது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை விவேன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை சார், எப்படி பிடி சார் மாதிரி வாக்கிங் போயிட்டே இருப்பீங்களா? எங்கே லைட் எரியுது எங்கே பார்த்துட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் ஓகே தானே? கரெக்ட் தான். சரி, லைஃப் வந்து ஒரு ஆவரேஜ் லிவிங்கில் சொஃபிஸ்டிகேட்டட் லிவிங்கு இப்போ வந்து மினிமலிஸ்டிக்ன்ற தாட்டுக்கு போயிடுச்சு. யூ ஹேவ் டு கன்சியூம் லிட்டில், உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒன்றையும் கன்சியூம் பண்ணிட்டு யூ ஹேவ் டு லீவ் திஸ் வேர்ல்டு. இதுதான் வந்து கான்செப்டே. ரேஸ்லாம் யோசிச்சா ஒரு வகையில் நல்ல பாயிண்ட் தானே அது. அவரோட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிளாக தான் இருக்கும். அவர் பேசும்போது அது அக்செப்டபிளாக தான் இருக்கும். பட் நம்ம அவ்வளோ கான்ஷியஸ் எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒண்டி தான், வேற மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படிலாம் கான்ஷியஸ் தான் போர் அடிச்சிடும். ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, ஃபீஸிபிள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கீங்க மினிமலிஸ்டிக் அப்படின்னு, அந்த ஃபிலாசபிலாம் போர், அதெல்லாம் செட் ஆகாது. அதுதான் அவங்க பாயிண்ட். கரெக்டு. அதுதான் எனக்கு கரெக்டாப்ல. அதுதான் எனக்கு தான் சார் அந்த மினிமலிஸ்ட். சரி, ஓகே. நீங்கள் உங்கள் கணவர் பண்ண சிக்கனத்திலே ரொம்ப கடுப்பேற்றுது இல்லை வெறுப்பேற்றுது? நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அப்பா அம்மா 9 பேர் நாங்கள். அங்கே எந்த வித இதுவும் என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, ரேஷன் சாப்பாடு தான். பெரிய கனவெல்லாம் சுமந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தேன். இவங்க வீட்டில் இவங்க 4 சிஸ்டர்ஸ், இவர் ஒரே சன். இவர் இங்கே வந்தால் நாம் இந்த லைஃப்பில் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இந்த 37 வருஷத்தில் 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். அதுவும் இவர் கூட்டிகிட்டு போகல. ஒன்று இவர் தங்க, 2வது என் ஃப்ரெண்டு, 3வது 3 எங்கள் அக்கா பையன். 4 படம் தான் பார்த்துருக்கேன். இந்த 37 வருஷத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலேருந்து ஒரே ஒரு புடவை, பட்டு புடவை ஆக்ஷனில் கொண்டு வந்தார், அவ்வளோதான். என் புடவை ஃபுல்லாக எங்கள் பிறந்த வீட்டில் இந்த நவராத்திரிக்கு தீபத்துக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது நான் வச்சிருக்கிற 90% புடவை எங்கள் பெரியக்கா கொடுக்கறது. 37 வருஷத்தில் ஒரு புடவை தவிர வாங்கி கொடுத்ததே கிடையாது. 3 டாட்டர்ஸு. அந்த குழந்தைங்க ஸ்கூலில் எஸ்கர்ஷன் போனதே கிடையாது. எஸ்கர்ஷன் போகக்கூடாது, எந்த ப்ராஜெக்டும் ஒத்துக்கக்கூடாது. ஒத்துண்டா அதுக்கு யார் செலவு பண்ணுறது, ஏன் ஒத்துன்னு வந்தீங்க அப்படின்னு வர. என் பிள்ளைங்களும் எந்த மாதிரியே 3 கிஃப்டட் எனக்கு. அவங்க படிச்சுட்டே இருக்கும், ஆனால் நல்லா படிக்க வச்சார். எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல நான் இல்லை, எனக்கு வயசு இல்லை. தப்பு இல்லை, கேட்டுக்கலாம். இல்லை ஒரு விஷயம், உங்க வயசுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல நான் இல்லை. எனக்கு என்னோட இது என்னன்னா, இத்தனை ஆண்டுகள்ல அவங்க சேலை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் கூட வருத்தமா இருந்ததே இல்லையா? இல்லை, கிடையாது. சரி, இப்ப சொல்லும் போது இப்போ ஒன்றும் கொடுத்துடலாம், ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ கொடுத்துடலாம்னா இந்த எடுத்து வந்துருக்கேன். ஓ, தலைவர் சேலை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எங்க எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி காலத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆமா, 37 வருஷமா கேட்காமலே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தா நான் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். நான் இந்த காலத்துல வீடு வாங்க முடியுமா? இல்லை சார், அந்த விஷயத்தில் நானும் ஒத்துக்கிறேன். வி ஹவ் மேட் ஃபார் ஈச் அதர். ஏன்னா அவருக்கு 3 சிஸ்டர்ஸ், 3 பேருக்கும் இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். எங்களுக்கும் 3 டாட்டர்ஸு, 3 பொண்ணுங்களுக்கும் ஒரு குந்துமணி கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பண்ணார். 3 பேரையும் ஒன்றா படிக்க வச்சார். பிஇ தான், 3 மாப்பிள்ளையும் பிஇ தான். எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கு. 37 வருஷம் கழிச்சு ஒரு சேலை கிடைச்சிருக்கு. சேலை அது உங்களால கிடைச்சது. ஐயா, நம்மளால ஒண்ணும் இல்ல, உங்களுடைய கணவர் தான், நம்ம ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்ல, இங்க அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்க வந்தா யாராவது எதாவது சொல்லுவாங்களே, அதனால ஒன்னு வாங்கிட்டு. எனக்கே தெரியாது ஆக்சுவலி. சரி, எப்படி மனசு மாறிச்சு அதை சொல்லுங்க. அதான் ரொம்ப கியூரியஸா இருக்கு. மனசு இல்ல, நீங்க ஃபோன் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுத்தது இல்ல,
அப்படின்னு சொன்னதுனால சரி இது போய் நம்ம அங்கே வந்து இது சொல்லுவாங்க இது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இது. ஆனால் வந்து மனப்பூர்வமாக தான் வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு என்ன வருத்தம்னா அந்த 30 வயசு எனக்கு திருப்பி வராது. நான் இன்னைக்கு சுடிதார் போட முடியாது, கண்டிப்பா அது உண்மை. நான் இன்னைக்கு ஜிம்மிக்கு போட முடியாது. ஒரு தியாகம் சரியா? அதுதான் என்னோட வருத்தம். எல்லாத்தையும் நான் போச்சு இல்லையா அது? என்னோட டிசைனர் சாரி இன்னைக்கு நான் கட்டின அந்த கழுவி பாரு, ஜிம்மிக்கு போட்டுட்டு டிசைனர் சாரி கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஒரு வகையில் உங்க மனைவி ஹாப்பி ஆயிட்டாங்க, ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க. 37 ஆண்டு கழிச்சு ஒரு புடவை வந்துருச்சு. ரொம்ப நன்றிமா, மனமார்ந்ததுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்காக நம்ம கூட 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. ஒருவர் ஃபினான்ஷியல் எக்கனாமிஸ்ட் அட்வைசர் திரு தாமோதரன் அவர்கள், அதே போல் நடிகை அனிதா சம்பத். இவங்க நிறைய விஷயங்கள பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, இவங்க இவ்வளோ சிக்கனமாக இருக்காங்க, நீங்கள் செலவு பண்ணுறாங்க, உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய கணவன்மார்களுடைய உண்மையான சம்பளம் என்னன்னு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? முதல்ல தெரியாதா? யாருக்கெல்லாம் தெரியாது? உங்கள் கணவன் என்ன சம்பளம் வாங்குறேன்னு யாருக்கெல்லாம் தெரியாது? 1 2 3 4 5. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. 11 வருஷமா. அதுவும் ஆக்சுவலாக நான் டீச்சர். ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்பேன், ஏதாவது சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே எனக்கு சம்பளமே தெரியாது சார். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 11 வருஷமா தெரியாதுங்க. தெரியாது சார். ஏங்க அதுதாங்க அவங்களும் சொல்கிறாங்க, அது தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட் எல்லாமே எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மளிகை ஜாமான் வாங்குவாங்க, எது கடையில் ஆகாத போகாத பொருள் அதை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சார், அதெல்லாம் ஓகே. நீங்கள் 11 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, இன்பம் துன்பம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட சம்பளம் என்னங்கிறது ஷேர் பண்ணலாம்ல? அது தெரியுது. ஆம்பளைட்ட வருமானத்தை கேட்காத பொண்ணுக்கிட்ட வயசை கேட்காங்க மாதிரி இந்த வசனம் மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அதை சார், இப்போது என் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே எனக்கு அவரோட உண்மையான சேலரி என்னன்னு தெரியாது. அண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அனுப்புகிறாரு மந்த்லின்றதும் சொல்ல மாட்டார். கேட்டிருக்கேன் சார், ஆனால் அவர் சொன்னதில்லை, சொல்ல மாட்டாரு. என்ன சொல்வாருன்னா, அது நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்வாரு. சார் ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்குறோம், அது அப்படியே அவங்கள்ட்ட மறைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது சார். ஒரு லிமிட்டை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிமிட்டை நோக்கியே வந்துட்டு இருப்பாங்க சார். இல்ல சார், அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த அது தெரிய வேணாம். பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம இது பண்ணிக்கலாம் இங்க பாருங்க, அப்படிங்கிறது. இந்த ஒரு டயலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சார். உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுத்துறேன்ல. உனக்கு எங்க அப்பா வீட்டில் எங்க அப்பா எல்லாமே வாங்கி தான் கொடுத்தாரு. சாப்பாட்டுக்கு இல்லாமல் இவர் வீட்டுக்கு வந்தேன் அது கிடையாது. நானும் நீயும் சேர்ந்து ஒட்டுக்கா நான் உழைக்கிறேன்னா, வீட்டில் உழைக்கிறேன்னா, நீ வெளியில் போய் சம்பாதிக்கிறியா, என் குழந்தை பெருசானதுக்கப்புறம் நானும் உழைக்கிறேன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறணுமா? அதுக்கு நீ என்கிட்ட எல்லாத்துலேயும் வெளிப்படையாக இருக்கணும்ல. நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறதே சொல்லணும்ல. அவங்க பாயிண்ட் ரொம்ப வேடான பாயிண்ட் தான். கரெக்ட் சார். நீங்க ஒரு லைஃப் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த லைஃப்ல எல்லாம் ஒண்ணா போறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சம்பாதிக்கீங்க சொல்லவே மாட்டீங்கன்னா இந்த ஜேர்னி எப்படி ஒண்ணா பிளான் பண்ணுவீங்க? சார், இப்போ ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினோம் நாங்கள். இவ பிறந்தப்போ வாங்கினோம். இவளுக்கு 50 days இருக்கும்போது நாங்கள் வாங்கினோம். இவரோட அந்த லேண்டை வாங்கும்போது அதில் என்னோட பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட ஜுவல்லை விற்க சொல்லிட்டேன். என்னோடது பாதி, அவரோடது பாதி, எல்லாத்துலேயுமே என்னோட பங்கு இருக்கும் சார். நான் வேலைக்கு போகிறனோ இல்லையோ என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸில் நான் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருவேன். ஸோ அவரோட எல்லா விஷயத்துலையும் நான் பாதி பங்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இவர் இந்த மாதிரி விஷயங்களை என்னை ஒதுக்கும் போது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. நம்ம தான் இவரை இவ்வளோ காதலிக்கிறோமோ, அவர் நம்மளை கொஞ்சம் வேற ஏதாவது பார்க்குறாரோ, என்னதான் இருந்தாலும் நம்ம வேற ரத்தம் தானே அப்படி நினைக்கிறாரோ, அவர் பொண்ணுங்க அவர் ரத்தம், நம்ம வேற ரத்தம்ன்றதை காமிச்சிடறாரோன்னு சம்டைம்ஸ் எனக்கு தோணும். அவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த லவ் அவருக்கு என் மேலே இல்லையோன்ட்டு எனக்கு அப்பப்போ தோணும் அவர் இப்படி பண்ணும்போது. இல்லை நீங்க ஒரு நாள் ஒன்றும் சார், இந்த ஃபினான்ஸ் நீங்க பேசுங்க, இந்த லவ் உங்க பிரச்சனை சார். கண்டிப்பா சார். இல்லை நான் வந்து இந்த ஃபைனான்ஸ் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதது வந்து இந்த மாதிரி லவ் கூட எல்லாம் வந்து இல்ல. ஆக்சுவலா அவர் என் மேல காதல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே, அனிதா சம்பத், இப்போ நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய மீடியா பர்சனாலிட்டி. இப்போ உங்களோட ஹஸ்பண்டும் வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, மியூச்சுவலாக நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்களா? உங்களோடது எப்படி? கண்டிப்பாக ப்ரோ, நாங்கள் அதுக்கு ஒரு டைரியே போட்டு வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் அங்கங்கே ஹாலில் பெட்ரூமில் அங்கங்கே ஒரு 5 டைரி இருக்கும். நிறைய டைரிஸ் கலெக்ட் பண்ணுவேன். 5 டைரியிலும் எழுதுவேன். போயிட்டு அவன் கேட்பான், ஒரு டைரியில் எழுதுனா பத்தாதான்? நான் ஒன்றில் எழுத மாட்டேன். எங்கெங்கெல்லாம் பார்க்குறோன்னா எடுத்து வச்சுட்டு எனக்கு அந்த பட்ஜெட் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்தே அது பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து எழுதிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. இங்கே வந்து இவங்க சொல்கிறது இன்கம் கூட ஒய்ஃப்க்கு தெரியாதுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலி ஒரு லைஃப்பை வந்து 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் அந்த ஒரு ஜேர்னியை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் மட்டும் பண்ணுறேன், என் கூட மட்டும்
மட்டும் ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் வந்து அவங்ககிட்ட இன்கமே சொல்லாமல் அதை சேர்த்து வச்சு 10 வருஷம் கழித்து ஒரு வீடே வாங்கி கொடுத்தா கூட அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த வீடு வாங்கின ஜேர்னியில் நான் இருந்திருக்கலாமே, நானும் மாதம் மாதம் சேவ் பண்ணி இந்த வீட்டுக்கு இந்த படியில் நானும் ஒரு பங்காக இருந்திருப்பேனேன்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, பொண்ணுங்க கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது, அவங்க இன்கம் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வயசை தெரியாமல் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட வயசை கேட்டிங்கல்ல, அப்போ உங்கள் இன்கம்மை நீங்கள் அவங்க கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் வயசை கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. எல்லாரும் கேட்கும்போது நீங்கள் இன்கம் சொல்ல வேணாம், ஒய்ஃப் கேட்டதுக்கு நீங்கள் சொல்லணும்ல. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, மாதம் மாதம் எனக்கு காசு தராரு, ஆனால் அவர் சம்பளம் எவ்வளோன்னு கூட தெரியாமல் 11 வருஷமாக குடும்பம் நடத்தல ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சொல்லிடுங்க. அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு பயங்கரமான ட்ரஸ்ட் வரும். அவங்க இவ்வளோ பொறுமையாக அதை சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய ஃபேமிலி இதில் நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடியவரா இல்லை உங்களுடைய கணவர் அதிகமாக செலவு? நான் செலவே பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்களா? நான் செலவே பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன், எல்லாரும் இந்த ட்ரெஸ் பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக அது நான் டெலிவிஷன்லாம் இருக்கேன், நான் தமிழா கூட வரப்போறேன்னு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் எந்த ஷோ போனாலும் எந்த ஈவெண்ட் போனாலும் நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் மாட்டேன், இருக்கிறது தான் போடுவேன், ரிப்பீட் பண்ணுவேன், ரிப்பீட்டடாக பிக்சரும் போஸ்ட் பண்ணுவேன். அதை நான் ஒரு மேட்டராகவே எடுத்துக்க மாட்டேன், ஐயோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. கேட்டுச்சா? ரிப்பீட் பண்ணுவாங்களா? இப்போ இந்த ட்ரெஸ் வந்து போன தீபாவளி வாங்கினேன், 2 வருஷம் பழைய ட்ரெஸ் தான், இது நான் போட்டு வந்திருக்கேன், இது எனக்கு ஒரு மேட்டரா இல்லை. உங்களோட ரீல்ஸ் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் போடுவீங்க இல்லையா, எல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். மேடம் இதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை. நான் உங்களுக்கு சொன்னேன்னா மாடலிங்கில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. நானும் வீட்டில் போனால் இந்த மாதிரி கோட் சூட் போட்டா இருப்பேன் நான். நீங்கள் வந்து வெளில இருக்கிறத பார்த்து அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்க சொல்ல மாதிரி அவங்க போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க, நீங்கள் என்ன அவங்க அதே மாதிரி ட்ரெஸ்ல இருப்பாங்க நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன எங்களை பார்த்தா அதில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கினா பரவாயில்ல, நீங்கள் அந்த 10யுமே வாங்கணும்னு இல்லை. அதை நான் போட்டுட்டு நைட்டே கொரியர் பண்ணி அமுச்சு விட்ருவேன். என்னோட வார்ட்ரோப்பில் ட்ரெஸ்ஸஸே இருக்காது. வார்ட்ரோப்னா பார்த்தா ஒரு க்ளீனாக கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்குமே. நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என் வாழ்க்கையில் நான் வந்து 21 வயசில் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நான் அப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நியூஸ்க்கு வரேன். இப்போ எனக்கு 31 வயசு ஆகுது. நான் 10 இயர்ஸாக ஏர்ன் பண்ணுறேன். அதுவும் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸ் நான் நல்லாவே ஹார்ட் ஒர்க் ஈக்குவலாக நான் வந்து ஏர்னும் பண்ணுறேன். முதல் முறையாக நான் வாங்கின காஸ்ட்லியான செருப்பு வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த செருப்பு தான். இப்போ இந்த ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகலை, ஆனால் அதை பற்றி நான் மைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எனக்கு கால் வலிக்காக டாக்டர் சொல்லி நான் வாங்கின செருப்பு, அதனால தான். இல்லைனா கூட இந்த காஸ்ட்டுக்கு நான் வாங்க மாட்டேன். ஆனால் இதை நான் எந்த ஷோ ஃபாரினில் போய் ஈவெண்ட் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக, கிராண்ட் ட்ரெஸ்க்கு மேட்சாக நான் செருப்பு போட மாட்டேன், இந்த செருப்பு தான் போட்டு போவேன். ஏன்னா எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டு, அதனால் இதுக்குள்ளே தான் இருப்பேன். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்போம் யோசிக்கவே மாட்டேன். அப்போ மைண்டே ஃப்ரீ ஆகிடும் நீங்கள் அது பண்ணலன்னா. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸோட ரியல் ஃபேஸ் இதுதான். நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க ஒரு கற்பனை, அவங்களாம் இப்படி இருப்பாங்க, ஒரு மாட மாளிகையில் இருப்பாங்க, ஆனால் ரியல் ஃபேஸ் வந்து இதுதான். இப்போ ஓவராலாக தமிழ் கம்யூனிட்டியாக ஒரு தமிழ் சொசைட்டியில் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒரு கப்பலாக இருக்கும்போது இதில் வந்து பெரும்பாலும் ஹஸ்பண்ட்ஸ் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க, அல்லது வந்து அவங்கக்கிட்ட இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அதை வந்து ஃபினான்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்கள் சர்க்கிளே பார்த்துருப்பீங்கல்ல, அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? நான் நிறைய என் லைஃப்ல பார்த்து வந்து ஒய்ஃப் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஓகே, அப்படி தான் பார்த்துருக்கீங்க. ஹஸ்பண்ட் நிறைய செலவு பண்ண மாதிரி இல்லை. நான் என்னோட சர்க்கிள்ல நான் பார்த்தது இல்லை. இவ்வளோ நேரம் கை தட்டிட்டு இருந்தீங்கல்ல. நான் நிஜமா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சாய்ஸ், இப்போ நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னா ஒரு சாய்ஸ், இல்லை என் ஃபேமிலி கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் போகலாம். ஒருவேளை நான் சப்போர்ட் பண்ண போவாட்டியும் என்னை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, ஏம்மா நீ போகல அப்படின்னு லேடிஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பையனுக்கு அப்படி கிடையாது. அவன் என்ன நடந்தாலும் வேலைக்கு போயே தீரணும். என்னது உன் ஹஸ்பண்ட் போலே அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு ப்ரெஷர். அவன் வந்து ஏசியாக இதுலேயே உட்காந்து ஒர்க் பண்ணாலுமே கூட நீங்கள் நினச்சிப்பீங்க ஏசியில் தானே ஒர்க் பண்ணுறாரு, என் ஹஸ்பண்ட் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் தானே போகிறேன் நீங்கள் நினைப்பீங்க. ப்ரெஷர் இங்கே இருக்குது, பாடி இந்த கூலிங் டெம்பரேச்சரில் கிடையாது. கல் உடைச்சாலும் ப்ரெஷர் தான், ஐடியில் ஒர்க் பண்ணாலும் இந்த இடத்துல எல்லா ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் பொறுத்துட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மேலே வரணுங்கிறது தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே தாமோதரன் சார், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இந்த ஷோ பார்த்துட்டு இருந்ததுலேயும் சரி, இப்போ இவங்க மேலே பரஸ்பரம் வைக்க குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறதுல இது வந்து ரொம்ப காமனாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த மிஸ்டேக் ரொம்ப காமனாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் பார்த்தப்போ இவங்க பேசினப்போ நான் பார்த்தேன் இவங்க தான் ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு நினச்சாங்க. இவங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சிங்க, இவங்க தான் நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சிங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க உங்களால் தான் அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஏன்னா என்ன சம்பளம்னே நீங்கள் சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு எல்லா செலவும் பண்ண உரிமை இருக்குங்க. பணம் வந்து இருக்கும்போதே சேமிக்க பழகணுங்க. ஆனால் சேமிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமாகவும் இருந்துடக்கூடாதுங்க. பெட்ரோலில் இப்போ ஒருத்தர் சொன்னாருங்க நான் ஆஃப் பண்ணிவிடுவோம் வண்டி என்ன, அதெல்லாம் வந்து சரியாக இல்லைங்க. ஃபேன் போட மாட்டேன்னு சொல்கிறதுங்க, இதெல்லாம் வந்து மல்லிப்பூ வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தேவைகள்னு ஒன்று இருக்குங்க. இப்போ பாருங்கள் 36 வருஷம் 37 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புடவை கிடைக்குதுங்க, கரெக்டாக இல்லைங்களா? அவங்க சந்தோஷப்படுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸில் வந்துங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்ம சந்ததியை கொண்டு போகணுன்னா ஒன்று சேமிப்பு இருக்கணுங்க, இல்லை படிப்பு இருக்கணுங்க. அவங்க சொன்னது என்னென்னா என்னோடய எல்லா பசங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களே அவர் வந்து பண்ணாததுனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சுங்க.
அந்த சமயத்தில் நான் வியாபாரம் அது எதுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன். என்னோடய மனைவி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கூட்டிக்கிட்டே போனது இல்லைங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கள வந்து வெளிநாடு கூப்பிட்டு போகிறேங்க, எங்கே நினச்சாலும் கூப்பிட்டு போகிறேங்க. ஆனால் அன்றைக்கி மிஸ் பண்ணாங்க பாருங்கள், அது இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போது அந்தந்த ஏஜில் இப்போ என்னால் வந்து அதை திருப்திப்படுத்த முடியல, என்னால் திருப்பி அதை கொடுக்கவும் முடியலைங்க. ஆனால் இன்றைக்கி என்னாலும் பண்ண முடியுதுங்க. பட் அன்றைக்கும் சூழல் இருந்ததுங்க, அதை நான் சரியாக அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கலைங்க. அப்போது இளம் வயதில் இருக்கிறவங்க அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அதேமாரி பணம் இருக்கும்போது சேமிச்சிட்டால் நம்ம கொஞ்சம் நாள் கழித்து கூட சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம இந்த சந்தோஷத்தை சில இடத்துல இழந்தால் கூட நம்ம சந்ததியை வந்து நம்மளை நம்பி தான் அந்த சந்ததி வந்திருக்குங்க. அந்த சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா சேமிப்பு முக்கியங்க, படிப்பு முக்கியங்க. இந்த ரெண்டுத்தையும் தவற விடக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றுறவங்களுக்கு பரிசளிக்கூடிய நேரம். இது விரிக்ஷா ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் ஒர்த்தான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இதை வந்து தன் மனசில் இருக்க ஆதங்கத்தை முழுவதும் சொல்லி தன் கணவரை வந்து இது தப்பு பண்ணீங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணவும் வச்ச மேடம் நீங்கள் அவங்க போய் வாங்க சார். அடுத்த யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இது வேற யாரும் வாங்க போகிறதில்ல மேடம், நீங்கள் தான் வாங்க. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி வழங்கும் 5000 ரூபாய் ஒருத்தான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இது வேற யாரும் வாங்க போகிறதில்ல, அட்வொகேட் பண்ண நீங்கள் தான் வாங்க போகிறீங்க வாங்க. இன்டர்நெட்டில் ஒரு கொஞ்ச நாள் மேலே 2 ஃப்ரேஸ் வாசித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா அது பணம். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா அதுவும் பணம் தான். இதில் முக்கியமாக சொன்ன பாயிண்டில் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது வந்து அம்மா சொன்ன ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி 37 வருஷம் கல்யாணம் ஆகி பின்னால் அவர் வந்து உங்களுக்கு சிலை வாங்கி கொடுத்துட்டார். இதை இன்றைக்கி அன்னைக்கே வாங்கி கொடுத்துருந்தா அதுக்கு மேட்சிங்காக ஜிம்கி போட்டுருப்பேன், மேட்சிங்காக செருப்பு போட்டுருந்துருப்பேன். இன்றைக்கி என்னை போட்டு போனால் என்ன இது இந்த வயசில் போட்டு போகிறான்னு கேட்பாங்க. என்னால் இந்த புடவை இருந்தும் எனக்கு பயன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைக்கி எல்லாம் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு போன வயசு வருமா? ஸோ அந்த நேரத்துக்கான செலவுகளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதில் போய் நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கொடுத்த புடவைனால அம்மா ஹாப்பி தான், ஆல் ஓகே, குமுதா ஹாப்பி. பட் ஆனால் என்ன 37 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு வார்த்தை கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் பதிலே தேட முடியாது. எனக்கு பெரிய ஷாக் என்னன்னா நிறைய பேர் வந்து சேலரி தெரியாதுன்னு சொன்னது தான். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன், 1-2 கம்மியாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் பலர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன சேலரி வாங்குறாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னது உண்மையிலே எங்கள் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு தான். சேலரியே உங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, ஆனால் அவங்க இன்கேஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சேலரி எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனைவி சேலரி தெரியாதுன்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. அது எப்படி எல்லாரும் தெரிஞ்சது? அவங்க சொன்னாங்க தானே. அப்போ அவங்க சேலரி உங்களுக்கு முழுசாக சொல்லணும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க முழுசாக அப்டேட் பண்ணணும். உங்களோட சேலரி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது வந்து அவங்கள இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சிடும். ஒரு இடத்துல வந்து என்ன இது நான் வாழ்க்கையை ஒன்றா ட்ராவல் பண்ணுறேன், என்னை நம்பி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா பெயினாக இருக்கும் தானே. பேசிக்காக ஜனநாயகமாக உங்களோட விஷயம் முழுசாக அவங்களுக்கு கன்வே ஆகணும். அதுதான் நாங்கள் நினச்சோம். தமிழோட நோக்கமும் அதுதான். ரைட். இந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர் வந்து உங்களோட கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ஹட்சன் கட் அண்ட் தி கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், தி லைன் ஆஃப் கல்ச்சர், தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கோ பிரசன்டட் பை விரிக்ஷா கார்டன் சிவகங்கை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.